இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் தான் ராமனுக்கு அகஸ்தியரை சந்திக்கும் ஆசை உண்டாயிற்று. அகஸ்தியர் சாதாரணமானவரா என்ன? இவர் உலகிலும் புகழ்பெற்ற ஒருவர். இமயமலை முதல் விந்தியமலை வரை உள்ள தவமும் அவரது தவமும் ஒன்றே. பார்வதி பரமேஸ்வரன் திருமணத்தின் போது எல்லோரும் வடதிசையில் குழும வடதிசை தாழ்ந்தது. பின் அகஸ்தியர் ஒருவரே தென்திசை வந்து பூமியை சமன் செய்தார். ஒருமுறை விந்தியமலை உயர்ந்து வளர்ந்து சூரியனின் போக்கையே மாற்றியது என்றும் அதனை சரிப்படுத்த அகஸ்தியர் விந்தியமலை நீண்டு போக செய்தார் என்றும் சொல்வார். அது மட்டுமா, ரிஷிகளை கொல்லும் அரக்கர்களை அழித்தவர் அகஸ்தியர். இல்வலன் வாதாபி என்ற இரு அரக்கர்களும் ரிஷிகளை கொன்று தின்று வந்தனர். வாதாபி ஆடாக மாற அதனை ரிஷிகளுக்கு படைப்பார்கள். பின் வாதாபி வெளியே வா என்பான் இல்வலன். வாதாபி ரிஷியின் வயிற்றை கிழித்து வெளியே வருவான். இவ்வாறு பல ரிஷிகளை அவர்கள் கொன்று வந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது அகஸ்தியர் ஒரு நாள் இவர்கள் இருப்பிடம் வந்தார். வழக்கம்போல் இல்வலன் வாதாபி ஆடாக மாறியதும் சமைத்து அகஸ்தியருக்கு படைத்தான். அகஸ்தியரும் அதனை உண்டுவிட்டு வாதாபியை ஜீரணம் செய்து விட்டார். இல்வலன் இதை அறியாது வாதாபி வெளியில் வா என்று வழக்கம்போல் கூறினான். அகஸ்தியரும் வாதாபி ஜீரணமாகிவிட்டான் என்று சொல்லி இல்வலனையும் கொன்றார். அப்படிப்பட்ட அகஸ்திய முனிவரை ராமன் இப்பொழுது சந்தித்தான். இவர்தான் பின்னாளில் ராவணன் யுத்தத்தின் போது ராமருக்கு தைரியமூட்ட உபதேசிக்கிறார். அகஸ்தியர், வா ராமா, லட்சுமணா, சீதா மூவரும் வாருங்கள், இங்கே உள்ள ஆசிரமம் உங்களுடையதே, சுகமாக இருங்கள் என்றார் அகஸ்தியர். ராமன் அவரை வணங்கினான். அகஸ்தியர் ஜொலித்தார். முனிவரே, மன்னிக்க வேண்டும், தங்கள் அன்புக்கு என் நன்றி. நான் தண்டகாரண்யத்து ரிஷிகளுக்கு அபயம் கொடுத்திருக்கிறேன், எனவே நான் இங்கு இருக்க இயலாது என்றான் ராமன். அகஸ்தியர் அதனை ஒப்புக்கொண்டு மகாவிஷ்ணுவுக்கு விஸ்வகர்மா செய்த வில்லையும் அம்பரா துணியையும் கத்தியையும் தந்தார். ராமனே, அரக்கர்களை ஒழிப்பாயாக என்று ஆசீர்வாதமும் தந்தார் அகஸ்தியர். பிறகு அகஸ்தியருடன் கலந்து ஆலோசித்து பஞ்சவடி என்ற இடத்தில் தங்கி வீதி காலத்தை கழிக்க விரும்பினான் ராமன். ராஜகுமாரர்களே, உங்களுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும். சீதையை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். ராமா, உன்னிடம் உள்ள பிரியமே அவள் காற்றுக்கு வந்த காரணம். சீதையை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் என்றார் அகஸ்தியர். நீங்கள் மூவரும் இருக்குமிடம் அழகு. பஞ்சவடி மிக அழகான இடம். கனிகளும் கிழங்குகளும் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம். கோதாவரி மிக அழகான ஆறு. இங்கு சீதையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் என்று அகஸ்தியர் ராமனை வாழ்த்தி அனுப்பினார். அகஸ்தியர் மிகப்பெரிய ஞானி, முக்காலமும் உணர்ந்தவர். எதற்கு சூட்சமமாக சீதையை காக்க சொன்னார் என்பதை நாம் இங்கு அறியலாம். அகஸ்தியர் ஏன் சொன்னார் என்றால், சீதை ராவணனால் தூக்கி செல்லப்படுவாள் என்பது தெரியாமலா இருந்திருப்பார்? தெரிந்திருக்கும். ஆனால் ஏன் இதனை சொல்லவில்லை? சொல்லிவிட்டால் ராவணனை அழிப்பது எப்படி? சொல்லுங்கள். ராமனும் லட்சுமணனும் சீதையும் அகஸ்தியர் சொன்ன வழியில் பஞ்சவடி சென்றார்கள். காட்டு வழியே செல்லும்போது வழியில் பெரிய பறவை ஒன்றை உட்கார்ந்திருப்பதை கண்டனர். பெரிய கழுகு அது. யார் நீ என்று ராமன் அது அரக்கனாக இருக்கும் என்று நினைத்து வில்லை எடுத்தான். அப்பா, நான் உன்னை அறிவேன். உன் தந்தையின் சிநேகிதன், கருடனுடைய தம்பி ஜடாயு. என்னுடைய அண்ணன் பெயர் சம்பாதி. நீங்கள் வேட்டைக்கு போகும் பொழுது சீதையை நான் காப்பேன் என்றது அது. ஆஹா, காட்டில் நமக்கு நல்ல துணை கிடைத்தது என்று மகிழ்ந்தான் ராமன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.